இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். திருப்பூர்ல இருந்து ராதாங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்க மகன் 20 வருஷத்துக்கு மேல குடிக்கு அடிமையாயிட்டாராம். அவங்க அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமான நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமை காலை 8:15 நம்பிக்கை டிவியில பார்த்தாங்களாம். பார்த்துட்டு கண்ணீரோட அந்த புரோகிராம்ல குடிகார மனம் திரும்ப வரலன்னு அம்மா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, என் மகனுக்கே பண்ற மாதிரி இருக்கே, என் மகன் குடியை விட்டுறணும் ஆண்டவரே, நான் சாட்சி சொல்லுவேன்னு ஒரு பொருத்தனை வச்சாங்களாம். என்ன ஆச்சரியம், மறுநாள்ல இருந்து அவன் பிராந்தி கடைக்கே போகலையாம். கர்த்தர் பெரிய மராக்கல் பண்ணாருன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? சங்கீதம் 56 அதிகாரம் 1 வசனம். தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்த பிறகு, கிறிஸ்துவின் ஆவியினால நீங்க கழுவப்பட்ட பிறகு, அவரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு, உலகம் நமக்கு ஒரு பார்வை பார்க்கிறது, கர்த்தர் நம்மேல் வேற விதமாய் பார்க்கிறார். உலகம் பார்க்கிற பார்வையை தான் இங்க தாவீது சொல்லுகிறார், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். 4 விதமான காரியங்கள் உலகத்துல காணப்படுகிறது. மனுஷர் ஒரு பக்கம் விழுங்க பார்க்கிறார்கள். இதே சங்கீதத்துல 2வது வசனத்துல சொல்லுகிறார், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். மனுஷர்கள் ஒரு பக்கம் விழுங்க பார்க்கிறார்கள், சத்துருக்கள் ஒரு பக்கம் விழுங்க பார்க்கிறார்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லுகிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் ஒரு பக்கம் விழுங்க பார்க்கிறான். என்னாகமம் 16வது அதிகாரத்துல 30வது வசனத்திலிருந்து வாசித்தோமானால், தேவ பிள்ளைகளாகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடின கோராகின் கூட்டத்தை விழுங்கும்படி பூமி பிளந்தது, முழுங்கி போட்டது. நன்றாய் கவனிங்க, இந்த பூமியிலே நாம் இருக்கிறோம். நம்மை விழுங்கும்படி பல காரியங்கள் நடக்கிறது. மனுஷர்கள் நம்மை விழுங்க பார்க்கிறார்கள். அதனாலதான் நீதிமொழிகள் 1வது அதிகாரத்துல 10வது வசனத்துல இருந்து ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார், என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே, எங்களோட வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்று இருக்கிறவர்களை முகாந்தரம் என்று பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோடே பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாயில், என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. நன்றாய் கவனியுங்க, இங்க ஒரு கூட்டம் காணப்படுகிறது. எங்களோட வாப்பா, எங்களோட பங்காளியா இருப்பா, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும். நம்ம என்ன செய்வோம்? குற்றமற்றவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி நம்ம ஒளிந்திருப்போம்ப்பா. பாதாளம் விழுங்குவது போல நாம் அவங்களை விழுங்குவோம். மனுஷர்கள் கூட்டம் ஒரு பக்கம் காணப்படுகிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அதனாலதான் சொல்றார், என் மகனே, நீ அவர்களுடைய வழியில நீ நடவாதே, உன் காலை விளக்கு. உங்களுடைய நண்பர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை சிநேகிக்கிறவங்க, உங்களை நேசிக்கிறவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில பேர் உங்களை கூப்பிடலாம், வாப்பா நம்ம ஒரு பிசினஸ் பண்ணுவோம், வா நம்ம இந்த வழியில போவோம், இந்த வழியில போனா நம்ம சைன் பண்ணிடலாம். அந்த பிசினஸ் எப்படிப்பட்ட பிசினஸ், எப்படி நம்ம முன்னேறுகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அந்த சிநேகிதரும் உண்மையான சிநேகிதரா என்பதை நாம் ஆலோசித்து செயல்பட வேண்டும். அதனால தான் வேதம் கூறுகிறது, என் மகனே, அவர்களுடைய வழியில போகாதப்பா, மனுஷர்கள் வழியில நீ போகாதப்பா, இது வேண்டாம்ப்பா.
அதனாலதான் தாவீது சொல்கிறார், மனுஷர்கள் என்னை விழுங்க பார்க்கிறாங்கப்பா, சத்துரு என்னை விழுங்க பார்க்கிறார், நாளோறும் விழுங்க பார்க்கிறான்ப்பா. தாவீது கதறி அழுகிறார். நம்ம எப்ப விழுவோம், எப்ப நம்ம வாழ்க்கை சாப்டர் க்ளோஸ் ஆகும் என்று காத்து கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் உலகம். பிசாசு ஒரு பக்கம் விழுங்க பார்க்கிறான், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னொரு பக்கம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புன அந்த கோராகின் கூட்டத்தாரை பூமி விழுங்கி போட்டது. இந்த 4 விதமான விழுங்குதல் நமக்கு முன்பாக காணப்படுகிறது. இதுல ஏதாவது ஒரு வழியில் நம்ம சிக்கிருந்தோமானா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை மனுஷர் கையில நீங்க விழுந்தீர்களானால் அவர்கள் உங்களை விழுங்குவதற்கு எத்தனை பண்ணி சூழ்ச்சி பண்ணி இருந்தார்களானால் அந்த சூழ்ச்சியில் நின்று ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை சத்துரு உங்களை விழுங்க பார்க்கிறான் என்றால், பகைவர்கள் உங்களை விழுங்க பார்க்கிறார்கள் என்றால் அந்த சூழ்ச்சியில் நின்றும் தப்புவிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை பிசாசின் தந்திரங்களில் நீங்கள் மாட்டிக்கொண்டு சிக்கி அவனுடைய வாயில் நீங்கள் விழுந்து விட்டீர்களானால் அதையும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்று எப்படி தப்புவிக்கிறார், கிறிஸ்துவின் பார்வை எப்படிப்பட்டது என்பதை நாம் இன்று தியானிப்போம். தேவ மனுஷனாகிய தாவீது பெலிஸ்தனாகிய கோலியாத்துக்கு முன்பாக நின்று சொல்லுகிறார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34வது வசனத்தில் இருந்து வாசித்தோமானால், தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். தெய்வ மனுஷனாகிய தாவீது சொல்லுகிறார், சவுலுக்கு முன்பாக சொல்லுகிறார், நான் உம்முடைய அடியானாகிய நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, என் ஆடை கவி கொண்டு சென்றது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு அதை தப்புவித்தேன். இதைத்தான் இயேசப்பா நமக்கு சொல்லுகிறார். யோவான் 10வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லுகிறார், 11வது வசனத்துல சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். இயேசுப்பா நமக்கு என்ன சொல்லுகிறார், எப்பா நீங்கெல்லாம் ஆடுகள்பா, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவன், கூலிக்கு வேலை பார்க்கிறவன் என்ன செய்வான், ஒரு ஓனாய் ஆடுகளின் கூட்டத்திற்குள் நுழைந்து விட்டவுடன் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படி அவன் ஓடி ஒளிவான், ஆடுகள் சிதறடிக்கப்படும். ஆனா உண்மையான மேய்ப்பன் அந்த ஓநாயை அடித்து கொன்று போட்டு தன் ஜீவனையும் பாராமல் அந்த ஓநாயினுடைய வாய்க்கு தன்னுடைய ஆடுகளை பத்திரமாய் பாதுகாப்பா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னதான் சத்துருவின் வாயில நம்ம அகப்பட்டவர்களை போல காணப்பட்டாலும், மனுஷர்களுடைய கையில் அகப்பட்டதை போல காணப்பட்டாலும், இன்னைக்கு உங்களை விடுவிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆடுகளை விடுவிப்பதுதான் அவருக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். என் பிள்ளைகளை நான் விடுவிப்பேன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கிறார். சிங்கங்களின் வாய்க்கு அவர் தப்புவிக்கிறார், கரடிகளின் வாய்க்கு நம்மை தப்புவிக்கிறார், பொல்லாத மனிதர்களின் சூழ்ச்சியில் நின்று நம்மளை தப்புவிக்கிறார், சத்துருக்களின் சூழ்ச்சியில் நின்று அவர் தப்புவிக்கிறார், பிசாசின் தந்திரங்களில் இருந்து நம்மளை தப்புவிக்கிறார். நன்றாய் கவனிங்க, நம்மை அவர் தப்புவிக்கிறவர், தப்புவித்து காப்பாற்றுகிறவர். அதற்காகத்தான் சொன்னார், நான் ஜீவனை கொடுக்கிறேன், என் ஜீவனை என் பிள்ளைகளுக்காக நான் கொடுக்கிறேன். அதே யோவான் 10வது அதிகாரம்
27வது வசனம் 28வது வசனத்தை வாசித்தோமானால், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குதுப்பா, என் பின்னாடி வருது, என் பின்னாடி வர 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 என் பிள்ளைகளை என் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. கவனிங்க, இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மளை எந்த இடத்துல நம்ம பிடிக்கப்பட்டு இருக்கிறோமோ அப்பாவை நோக்கி கூப்பிடுவோம், அப்பா என்னை விடுவீங்கப்பா. கூப்பிடும்போது ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த தெய்வம் உங்களை தப்புவிப்பார். உங்களை எல்லா சூழ்ச்சிகளில் நின்று தப்புவிப்பார். கடன் பாரத்தினால சிக்கொண்டு தவிக்கிறீங்களா? வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து தவிக்கிறீங்களா? எல்லாமே முழுங்கி போச்சா? உங்க சொத்துக்கள் எல்லாம் கைவிட்டு போச்சா? இன்னைக்கு அப்பா சொல்கிறார், உங்கள் இழந்ததை உங்களுக்கு திரும்ப தருவார், ரெட்டிப்பாய் உங்களை ஆசீர்வதிப்பார். என வேதம் கூறுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். இது பிலேயாம் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசின வார்த்தை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். நீங்க என்னதான் சிங்கத்தின் வாயிலாகப்பட்டிருந்தாலும், என்னதான் கரடியின் வாயிலாகப்பட்டிருந்தாலும் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். செபிக்கும்படி கண்களை மூடுவோம். தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. தாவீது சொன்னது போல, மனுஷர்கள் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், சத்துருக்கள் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். 1 பேதுருல சொல்லப்பட்டு இருக்கிறது போல, எதிராளியாகிய பிசாசு எங்களை விழுங்க பார்க்கிறார். இன்னொரு பக்கம் எங்களுடைய வாயின் தாறுமாறுகளால, எங்களுடைய அக்கிரமங்களால பூமி ஒரு பக்கம் விழுங்க பார்க்கிறது. தகப்பனே, மன்னிங்கப்பா. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனம் இறங்குங்கப்பா. நீர் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற தெய்வம், இந்த வேளையில் அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்பா, உமக்கு நன்றி. சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் ஓநாய்களின் கூட்டத்திற்கும் தப்புவிக்க வல்லவர். இந்த நேரத்தில் பிள்ளைகளை தப்புவிங்கப்பா, தப்புவிங்க டாடி. சிறையிருப்பில் இருந்து தப்புவிங்கப்பா, எல்லா சத்துருவின் பிடியிலிருந்து தப்புவிங்கப்பா, எல்லா மனுஷர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து தப்புவிங்க. கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443
930850